பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு நாளை ஆண்டவர் கொடுத்தக்காய் நாம் ஸ்தோத்திரம் செய்வோம். இந்த கால நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வேத பகுதி 145 சங்கீதம் 14 வசனம். Psalms 145 verse 14. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. விழுந்து போக மடங்கடிக்கப்பட உன்னை விட மாட்டார் கர்த்தர். விழுந்து போகும், ஐயோ இனி எழுந்திருக்க முடியாதுன்னு தவித்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, இந்த கால நேரத்தில் ஆவியானவர் பேசுகிற வார்த்தை, ஆமேன். நீ விழுகாத படிக்க உன்னை தாங்கி நிறுத்துகிற ஒரு கரம் உனக்கு தெரியாமல் உனக்கு இருக்கிறது. அது கர்த்தரும் இரட்சகருமான இயேசுவினுடைய கரமாய் இருக்கிறது. அது நம்மளை கைவிட மாட்டோம். எந்த சூழ்நிலையும் நம்மளை தாங்கி வழி நடத்தும். இந்த நாளில் நீ தவித்து கொண்டு இருக்கிறாயா? விழுந்து போகுவது பயந்து கொண்டு இருக்கிறாயா? மடங்கடிக்கப்பட்டதுன்னா ஆமே நீ நினைத்து கொண்டு இருக்கிறாயா? இல்ல, உனக்காக தாங்குற கரம் வெளிப்பட்டு வருகிறது. விசுவாசத்தோடு இந்த வசனத்தை தியானிச்சு நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த கால நேரத்தில் என்ன கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.